வணக்கம். நான் டாக்டர் மாதவி பைஷ். இன்னைக்கு நாம் ஸ்கால்ப் சோரையாசிஸை அமைதிப்படுத்த என்ன செய்யலாம் என்பதை பற்றி பேசலாம். ஸ்கால்ப் சோரையாசிஸை அமைதிப்படுத்த நீங்கள் முறையான பராமரிப்பு செய்து சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். தினசரி பராமரிப்பு உங்க ஃபிளேர் குறைய உதவும். அதற்காக நீங்க மைல்ட் ஷாம்பு பயன்படுத்துங்க. எந்த ஒரு கடுமையான ஷாம்பு, சல்பேட் உள்ள ஷாம்புவும் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் குறிப்பாக பேபி ஷாம்பு அல்லது சல்பேட் இல்லாத ஷாம்பு எதையும் பயன்படுத்தலாம். 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை உங்க தலைமுடியை கண்டிப்பாக கழுவுங்கள். ஸ்கால்ப் வாஷ் செய்யுங்கள். தினமும் தலைமுடியை கழுவுவது உங்கள் ஸ்கால்பை மேலும் உலரச் செய்யும். மிகவும் சூடான நீரால் தலை கழுவ வேண்டாம். இதனால் மீண்டும் உங்கள் ஸ்கால்ப் உலர்ந்து பிளாக்ஸ் அதிகமாக உருவாகும். நகங்களை சிறியதாக வைத்துக் கொள்ளுங்கள். கீறுவதிலிருந்து தவிர்க்கவும். மிகவும் தலைக்கு அரைக்க வேண்டாம். அப்படி செய்தால் இரத்தம் வரலாம், புண்கள் உருவாகலாம் மற்றும் 2ஆம் நிலை தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போது நான் எண்ணெய் தடவுவதற்கான சரியான முறையை பற்றி பேசப் போகிறேன். குளிப்பதற்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்பே எண்ணெய் தடவுங்கள். சிறந்த எண்ணெயாக நீங்கள் வெர்ஜின் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்துங்கள். காஸ்டர் எண்ணெய் சிறிது பயன்படுத்துங்கள். எப்போதும் எண்ணெயை தலைக்கு தடுக்கும் போது லேசாக மசாஜ் செய்யவும். உங்கள் தலையில் அதிக ஃபிளேக்ஸ் இருந்தால் எண்ணெயை இரவு முழுவதும் விட வேண்டாம். உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். மிகவும் பொரித்தது, ஜங்க் மற்றும் பேக்கரி பொருட்களை அதிகம் சாப்பிட வேண்டாம். இதனால் உங்கள் உடலில் அழற்சி அதிகரிக்கலாம். மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும். பச்சை காய்கறிகள், பழங்கள், ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற உணவுகளை உங்கள் உணவில் சேர்க்கவும். இதில் ஃபிளாக்ஸ் விதைகள் மற்றும் அக்ரோடுகள் சிறந்தவை. உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் அதற்காக நீங்கள் யோகா, தியானம் அல்லது ஏதேனும் உடற்பயிற்சி செய்யலாம். நீங்கள் செய்யும் சில தவறுகளை தவிர்க்கவும். உங்கள் ஸ்கேல்களை அல்லது ஃபிளேக்ஸ்களை மிக அதிகமாக வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டாம். முடிநிறம் அல்லது எந்த ஒரு ரசாயன சிகிச்சையையும் தவிர்க்கவும். மிகவும் இறுக்கமான ஹெல்மெட் மற்றும் தொப்பிகளை தவிர்க்கவும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் இதை பின்பற்றுவீர்கள் மற்றும் உங்கள் அனுபவத்தை நிச்சயமாக கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்வீர்கள். உங்களுக்கு சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு முழுமையான சிகிச்சை வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் எங்களிடம் ஏற்கனவே சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் அனுபவங்களை டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்க விரும்பினால் ஐ பட்டனை கிளிக் செய்து பார்க்கலாம். நன்றி.